ஹலோ. மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், பாமர மக்களுக்கு, பணக்காரனுக்கு இல்லை, முதலாளிக்கு கிடையாது. முதலாளி கொள்ளைக்காரங்க தான் முதலாளி ஆக முடியும். அதே மாதிரி அரசியல்வாதி யார்? அரசியல்வாதியும் கொள்ளைக்காரன் தான். அதனால் பெரிய பெரிய அதிகாரிகள்லேயும் சில பேர் கொள்ளைக்காரங்களாக தான் இருக்காங்க. கலெக்டர் சகாயம் மாதிரி யாரும் இருக்காங்களா? இல்லை. ஆனால் கலெக்டர் சகாயம் மதுரை டிஸ்ட்ரிக்டில் பேர் வச்சுட்டு போயிட்டாரே. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த எலெக்ஷனில் உங்களை தேடி இன்றைக்கி ஓட்டு கேட்குறவன், நீங்கள் ஓட்டை போட்டீங்கன்னு சொன்னால் அப்புறம் போய் உக்காந்துக்கிறவன் 5 வருஷத்துக்கு உங்களை என்னான்னு கூட கேட்க மாட்டான். ஏன்னு சொன்னால் இது பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த திராவிட கட்சி 2 கட்சி இருக்குது. இந்த 2 கட்சியுமே அதாவது கிணத்துக்குள்ளே இருக்கிறவங்க, அந்த ஓட்டை உடசல், எங்கே பொந்து புடசல் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். களவாண்டுறதுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு வழி தெரியும். ஆனால் எதுவுமே தெரியாத மனிதர்கள் அரசியலுக்கு வரான்னு சொன்னால், அவனுக்கு உள்ளே போன பிற்பாடு தான் திருடனும்னு எண்ணம் இருந்தாலும் அந்த ஓட்டையை அப்புறம் தான் கண்டுபிடிப்பான். அதுக்கே 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும். அதனால் புதுசாக எவன் அரசியலுக்கு வர்றானோ ஆண்ட கட்சிக்கு கொடுக்காதீங்க. ஆண்ட கட்சியில் கூட்டணியாக இருந்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க பணம் பெட்டி வாங்கினவங்க, பணப்பெட்டி வாங்கி கூட்டணியாக போயிடுவாங்க. பணப்பெட்டி இருந்தால் அந்த பணப்பெட்டி அவன் அவங்க ஆத்தா வீட்டு சொத்துல இருந்தால் கொடுக்குறாங்க. இல்லை, எல்லாமே உங்கள் சொத்து, உங்கள் வரிப்பணம். உங்கள் வரிப்பணத்தை தான் அவங்க வியாபாரமாக பயன்படுத்துகிறாங்க. சில கட்சிகள் ஆண்டாண்டு காலத்துக்கு பேரம்பேத்திக்கு கட்சி தலைவர்கள் அவனுடைய பேரம்பேத்தியை என்னது கொள்ளு பேரம்பேத்தி அம்புட்டு பேத்துக்கும் மொத்தமாக சம்பாரித்து வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் போடாதீங்க. என்ன இப்போ எந்த கட்சியில் ஒரு கட்சியில் ஆள் இருந்தாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த ஆளுங்கள்லாம் இல்லை. இப்போ அவங்களும் களவாணிப்பே தான். திராவிட கட்சியிலே சில கட்சியில் இருந்த மனிதர்கள் நல்லதை செஞ்சாங்க. அன்னைக்கு உள்ள மனிதர்கள் இன்றைக்கி இல்லையா. அதனால் நீ புதுசாக வர்றவங்கள தேர்ந்தெடுங்க. புதுசாக ஒருத்தனுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுங்க. அவங்க என்ன பண்ணுறான், உங்களை தேடி வர்றானா, இன்றைக்கி தேடி ஓட்டு கேட்டு வாங்கிட்டு போய் படுத்துக்கிறானா, இல்லை திரும்ப நம்மகிட்ட உங்களுக்கு ப்ராப்ளம் என்னான்னு கேட்குறானா. 10 ப்ராப்ளம் சொன்னால் ஒரு 2-3 ப்ராப்ளத்தை வாச்சும் அவன் நிறைவேற்றி கொடுக்குறானா, சரி பண்ணி செய்கிறானா. ஊர் மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, பணக்காரனுக்கு எல்லாமே செய்வாங்கல்ல. ஏன்னு சொன்னால் பணக்காரன் பணத்தை கொடுத்தே எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடுவான். அரசியல்வாதியெல்லாம் பணக்காரனுக்கு அடிமை தான். அதனால் பாமர மக்களாகிய நீங்கள், ஆனால் முதலாளிகள் ரொம்ப கம்மி. பாமர மக்களாகிய நீங்கள் தான் ஸ்ட்ரென்த்து அதிகம். பாமர மக்களும் நடுத்தர மக்களும் தான் ஸ்ட்ரென்த்து அதிகம். இந்த இருதர மக்களும் யோசித்து இந்த முறை இந்த எலெக்ஷனில் என்றைக்குமே அரசியலில் வராதவன், புதுசாக உள்ள நுழைய விரும்புகிறவன்,
அவன் ஆண்டாண்டு காலமாக இன்றைக்கும் அவன் பெரிய பணம் செல்வாக்கோடு இருக்கிறவன். அதாவது மக்கள் சொத்தை மக்களுக்கே செலவழிக்கக்கூடியவன் எவன்டு நீங்கள் கணிக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. அவங்க நிச்சயமாக செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னு சொன்னால் பொதுவாக திருடர்கள் எப்போவுமே திருடிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் புதுசாக வர்றவனுக்கு அவ்வளவு தெரியாது. திருடணும்னு சொன்னால் அவ்வளவு தெரியாது. அவன் திருட்டுத்தனம் பண்ணான்னு அடுத்த தடவை மாற்றிக்கிங்க. ஒரு தடவை இந்த திராவிட கட்சியெல்லாம் ஒழிச்சிட்டு ஒரு புதுசாக வர்ற யாருக்காவது கொடுங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது. நீங்கள் எடுக்கிற முடிவு தான். நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இந்த தமிழ்நாடு இருக்குது. அதனால் இது வரைக்கும் ஆட்சியில் வராத கட்சிக்கு, அதாவது என்ன சொல்கிறது, கூட்டில் இல்லாத கட்சி, அப்படி கூட்டாக இருந்திருந்தாலும் அவன் படம் வாங்கியிருப்பான்ல. நான் இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன்னா அந்த மேனேஜரோட கூட்டாக இருந்துக்கிட்டு கொள்ளையடிப்பேன்ல, அப்போ நானும் பணம் வாங்கியிருப்பேன்ல. அப்படி ஆளுகளுக்கு இல்லாமல் புதுசாக வந்தவன் எவனுக்காவது ஓட்டாக போடுங்க. அது நிச்சயமாக ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு மக்களுக்கு, பாமர மக்களுக்கு வேலை வாய்ப்பு இதை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. மேற்கொண்டு என்ன சொல்கிறது, பாமர மக்கள் பாவம், நடுத்தர மக்கள் மிக பாவம். ஏன்னு சொன்னால் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் நடுத்தரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பாமர மக்கள் எப்படியும் வாழலாம்டா அப்படின்ற பார்ட்டி இருக்காங்க. அதனால் நடுத்தர மக்கள் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் இருப்பாங்க. ஆக நீங்கள் இருதரப்பு மக்களும் சேர்ந்து இலவசம் என்பதை ஒழிச்சு கட்டணும். இலவசமாக கொடுக்கறது அதை திரும்ப அவன் சொல்லி காட்டுறான். இலவசமாக இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துட்டானா இலவசம், அது இலவசம், இது இலவசம் சொல்லிவிட்டு நான் அம்புட்டு கொடுத்தேன் இம்புட்டு கொடுத்தேன். சாதாரண ஒரு கவுன்சிலர், ஒரு பிரசிடெண்ட் சொல்லி காட்டுறான். அப்புறம் முதலமைச்சராக போனவன் சொல்லி காட்ட மாட்டானா? அதனால் முதலமைச்சராக போன சொல்லி காட்டுவாங்க, நாங்கள் அம்புட்டு கொடுத்தோம்டே. ஆனால் அவங்க கொடுக்க ஆத்தா விட்டு சொத்து கிடையாது. அவங்க அப்பம் பிடிச்ச சொத்து, அவன் வியர் சிந்தி சம்பாதிச்ச சொத்து கிடையாது. எல்லாம் மக்கள் பணத்தில் சேர்த்து வச்சிருந்து கொடுக்குறாங்க. மக்களுடைய வரியை மக்களை சுரண்டி மக்களுக்கே இலவசமாக கொடுத்து ஏமாத்துறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் உங்கள் சொத்தை உங்கள்கிட்ட இருந்து சுரண்டி எடுத்து உங்களுக்கே இலவசமாக கொடுக்குறது மாதிரி கொடுத்து உங்களை ஏமாத்துறாங்க. அதனால் நீங்கள் யோசித்து நல்ல ஒரு முடிவு எடுத்து நீங்கள் இலவசமாக எது கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. ஓட்டை மட்டும் யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போடுங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை.